திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதை நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, எப்பொழுதும் போல நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்குமாறு ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அமைகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். யாருமா திருப்பிள்ளை யாருமா பாடுத? ஐயா ராஜா ஐயா பாடுறாங்களா? இல்ல அம்மா பாட்டு. சரி, சித்ராம்மா பாட்டவங்க. வாங்க வாங்க சித்ராம்மா. ஐயா ராஜா ஐயா பாட சொல்லுங்க. நான் அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் பாடி. சரிங்க சரி. வாங்க ராஜா ஐயா திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. அனைத்து அடியார்களுக்கு வணக்கம். சிவாய நம. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மலவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே இப்பிற பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருமுறை ஆசிரியர். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதனார், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மன்னு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனாருண் கபிலர், பரணர் மெய்யுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 52வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 19வது திருப்பதிகம் திரு நெல்லிக்கா இந்தளம் என்ற பண் பகற்பெண் 4ஆக 9-12 நாழிகையிலே மணி 9:36 10:48க்குள் இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரி தென்கரையிலே 117வது தலமாக திருவாரூர் திருப்புரை தாண்டி சாலையிலே உள்ளது. திரு நெல்லிவனநாதர் என்றும் மங்களநாயகி என்றும் இங்க இருக்கிற
இறைவன் இறைவி பெயராக அமைந்திருக்கிறது. இவருக்கான இந்த பெரிய புராண பாடல் 574. சாம்பசாயா இருக்காங்களா? வரல இன்னும். இல்லைங்களா? ராஜா சரி. அப்ப நான் படிச்சிடறேன். படிக்கிறையா? படிங்க. 574. அடியேன் படிக்கிறேன். ம். சிவாய. 574 பெரிய புராண பாடல் வரிசையின் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தில் பாடல் வரிசையின் 574. நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலங்குள் திருக்காராயில் நன்னி ஏந்தி பைம்புணல் மென்பனை தேவூர் அணைந்து போற்றி பரமர் திரு நெல்லிக்காய் பணிந்து பாடி உம்பர் வீரான் கை சினமும் பரவி தெங்கூர் ஓங்கு புகழ் திரு கொள்ளிக்காடும் போற்றி செம்பொன் மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமேவி வெண்துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் திருவாரூர் இருக்க போது திருவாரை சுற்றி இருக்குள்ள தலங்களை எல்லாம் வழிபட்டார் என்று அந்த தலங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார். அதுல திருவாரூரை வணங்கி கொண்டு திருக்காராயில், திருத்தேவூர், திரு நெல்லிக்கா, திரு கைச்சினம், திரு கொள்ளிக்காடு, திருக்கோட்டூர், திரு வெண்துறை முதலிய தலங்களை எல்லாம் வணங்கினார் என்று பாடுகிற போது அதிலே ஒரு தலமாக இந்த நெல்லிக்கா தலம் அமைந்திருக்கிறது. இதிலே முதல் பாடல் அறத்தால் உயிர் காவலாம் அர்ந்தருளி மரத்தான் மதின் மூன்றுடன் மாண்பழித்த தீரத்தால் தெரிவெய்திய தீவன் திங்கள் நிறத்தால் நெல்லிக்காவுள் நிலாயவனே. முதல் பாட்டிலேயே அந்த முப்புறங்களை இழுத்த செய்தியை சொல்லி முப்புறமாவது மும்மர காரியம் என்ற செய்தியை நமக்கு சொல்கிறார். வாழ்க. பதிதான் இடு. இரண்டாவது பாட்டு. பதிதான் இடு காடு. சித்திரம்பலம். திருச்சிற்றம்பலம். பதிதான் இடு காடு பைங்கொன்றை தொங்கல் மதிதான் அது சூடியமைந்தனும் தான் விதிதான் வினைதான் விழுப்பம் பயக்கும் நெதிதான் நெல்லிக்காவுள் நிலாயவனே. விதிதான் வினைதான் விழுப்பம் பயக்கும் நெதிதான் நெல்லிக்காவுள் நிலாயவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நெல்லிக்காவுள் நிலாயவரான் கொன்றை மாலையெல்லாம் சூடியிருக்கிறான் என்று இயற்கை அழகையும் ரசித்து பாடிய பாடு. இறைவனையும் இயற்கையும் மாற்றி மாற்றி ரசித்து பாடுகிறார் திருஞான சம்பந்தர். அடுத்து நலந்தானவன் நான்முகன். மூன்றாவது. வாங்க ராஜா ராணி அம்மா வாங்க. நலம்தான் அவன் நான்முகன் தன் தலையை களம்தான் அது கொண்ட கபாலியும் தான் புலம்தான் புகழால் எரிவின் புகழும் நிலம்தான் நெல்லிக்காவுள் நிலையவனே. நிலம்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே. பிரம்ம கபாலத்தை ஏந்தி நம்முடைய ஆணவத்தையே பிச்சையாக கேட்டு நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். அடுத்து நான்காவது. தலைதான் அது ஏந்திரம் அடிகள் கலைதான் திரிகாடிடம் நாடிடமாம் மலைதான் எடுத்தான் மதில் மூன்றுடைய நிலைத்தான் நெல்லிக்காவுள் நிலாவியவனே. நிலைத்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே. திருச்சிற்றம்பலம். முப்புறம் எரித்த அந்த மதில் மூன்றை எரித்த செய்தியை சொல்கிறார் மறுபடியும். அடுத்து ஐந்தாவது பாடல் தவன்தான் கதிதான். வாங்க லலிதாம்மா பாலசுந்தரம் ஐயா வாங்க. ஐயா நன்றி ஐயா. நலந்தான் கதிதான் மதிவார் சடைமேல் உவந்தான் சொரவேந்தன் உருவழியா உவந்தான் சொரவேந்தன் உருவழியா சிவந்தான் செய்ய செய்து செரு துலகில் சிவந்தான் நெல்லி காவுள் நிலையவனே. நிவந்தான் நெல்லி காவுள் நிலையவனே.
திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. சொரவேந்தன் காமனை அழித்த செய்தியை சொல்கிற பாடல். அடுத்து பாலசுந்தரையா வெறியார் 6வது பாட்டியா? சிவாய நம்ம ஐயா அடிய நேர்க்க ஐயா அடிய நேர்க்க ஐயா சிவாய நம்ம 6வது பாட்டு. வெறியார் வெறியார் மலர் கொன்றையந்தார் விரும்பி மறியார் மலை மங்கை மகிழ்ந்தவன் தான் குறியார் குறி கொண்டவர் போய் குறுகும் நெறியாய் நெல்லிக்காவுள் நிலையாயவனி குறியால் குறி கொண்டவர்கள் போய் குறுகும் நெறியான் நெல்லிக்காவுள் நிலையாயவனி. அவன் கொன்றை மலரை விரும்பி அணுகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு பிறைதான் சடை சேர்ந்து. சதானந்தன் ஐயா வாங்க மனப்பாக்கத்திலிருந்து. திருச்சிற்றம்பலம். பிறைதான் சடை சேர்த்திய எந்தை பெம்மான் இறைதான் இரவா கையினை மலையான் மறைதான் புனல் மதிமல்கு சென்னி நிறைதான் நெல்லிக்காவுள் நிலாயவனே மறைதான் புனல் மதி மல்கு சென்னி நிறைதான் நெல்லிக்காவுள் நிலாயவனே. சிற்றம்பலம். பிறைதான் சடை சேர்த்திறான் என்று சந்திரசேகரனாக காட்டுகிறார். அடுத்து மறைத்தான் பிணிமா 8வது பாட்டு. வாங்க முனுசாமி ஐயா வாங்க. மறைத்தான் பிணிமாதொரு பாகன் தன்னை மிரைத்தான் வரையாரை கண்மிகையே குறைத்தான் தடமே குளிர்கோல் வலையை நிறைத்தான் நெலிகாபுள் நிலையவனே குறைத்தான் தடமே குளிர்கோல் வலையை நிறைத்தான் நெல்லிக்காவுள் நிலையவனே. பெருமான் தானும் தன் தையலுமாக நெல்லிக்காவில் இருக்கிற பிறான் மங்களநாயகியை தன் பாகமாக வைத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தழல் தாமரையான் 9வது பாட்டு. வாங்க சங்கர் ஐயா வாங்க. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுயா பாடு. நல்லா கேக்குதுயா பாடுங்க. 9வது பாட்டு தானே ஐயா? ஆமா ஆமா 9வது தழல் தான். தழல் தாமரையான் வயந்தா அவனும் அழல்தான் முடிகா நனியா ஒளிரும் அழல்தான் அடியார் கருளா மயக்கும் நிழல்தான் நெல்லிக்காய் உன்னிலா உடையவனே. திருச்சிற்றம்பலம். தழல்தான் தாமரையான் என்று சொல்லி பிரமனுக்கும் திருமாலுக்கும் அழலாய் நின்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 10வது கனத்தார் திரைமாண்டார். செண்பகவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம். கனத்தா திரை மாண்டழல் காண்ற நஞ்சை என்னத்தா என வாங்கி அது உண்ட கண்டன் மனத்தால் சமன் சாக்கியர் மாண்பழைய நினைத்தான் நெல்லிக்காவுள் நிலையவனே மனத்தால் சமன் சாக்கியர் மாண்பழிய நினைத்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே. திருச்சிற்றம்பலம். கயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் என்று சொல்லி நயத்தக்கன் அணிநாகரிகாக அந்த நஞ்சை தாய் என்று வாங்கி அதை உண்டான் என்ற நீலகண்டன் செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க. கடைசியாக அந்த இது திருக்கடைக்காப்பு புகரேதும் இல்லாத ஐயா கணபதி ஐயா வாங்க. சிவா நமச்சிவாய. ஒரு நிமிஷம். சிவா சிவா சிவா
சிவ சிவாய் சிவ சிவாய் சிவ சிவாய் சிவ சிவா 2ஆம் திருமுறை 11வது சிவா சிவா சிவ சிவா சிவா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய். பகரேது மிலாதே புத்தேல் உலகின் நிகர நெல்லிக்கவுள் நிலையவனே நிலையவனே நகரணைய ஞான சம்பந்தன் சொன்னே பகர்வரவர் வாழுவரவரே நகரணவ ஞான சம்பந்தன் சொன்னே பகர்வரவர் பாவமில்லாதவரே பாவமில்லாதவரே. சிற்றம்பலம். ஐயா வணக்கம். வணக்கம். ஞான சம்பந்தர் சொன்ன இந்த பதிகத்தை பகர்வார் பாவமில்லாதவர் என்று பதிக பலன் சொல்ற வாழ்க வாழ்க. காலையில இருந்து இதை படிச்செல்லாம் நம்மெல்லாம் பாவமில்லாத மாறிட்டோம்னு அர்த்தம். வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையில 20வது பதிகமாக திரு அழுந்தூர். இது இந்தளப்பண் பகற்பண் 9-12 நாழிகைக்குள்ள 9:36 10:48 மணிக்குள்ளாக இந்தோட ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 38வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையிலே அமைந்துள்ளது. இங்கு உள்ள சாமி வேதபுரீஸ்வரர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 435. ராஜா இருக்காங்களா? 435 பாருங்களாயா? இருக்கையா படிக்கிறையா? சரி. மண்ணு மாமடம் மகிழ்ந்தவான் பொருளினை வணங்கி பண்ணு பாடலில் பதிகையின் இசையோடு பரவி பொன்னி மாநதி கரையினில் மீண்டு போந்தணைந்து சொன்னவாறறிவார் தமை துருத்தியில் தொழுதார். ஞான சம்பந்த பெருமான் திருத்துருத்தி போவதற்கு முன்னே இந்த தலத்தை இந்த திரு அழுந்தூர் என்று இதை தேரெழுந்தூர்னு சொல்லுவாங்க. கம்பர் அவதரித்து வாழ்ந்த இடம் என்றும் சொல்லுவார்கள். இந்த தேரெழுந்தூர் பெருமானை பாடிய பாடல் என்று செக்கிழார். கம்பரை பத்தி அவர் சொல்லலைன்னா கம்பர் பிற்காதவர், அதனால அந்த செய்தி இதுல இல்லை. ஆனால் அந்த மண்ணும் ஆமடம் மகிழ்ந்த அந்த வான் பொருளை பன்னு பதிகை இசை பாடினார் என்று இந்த திருஅழுந்தூரிலே அவர் வான் பொருளாக திகழ்கிறான். அவனை பன்னிறைந்த பாடலாக பாடினார் என்று சொன்னார். அதுல முதல் பாடல் தொழுமாறு வல்லார் துயதீர நினைந்தெழுமாறு வல்லார் இசை பாடல் விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமடம் மன்னினையே. தொழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமடம் மன்னினையே. இந்த திருவழுந்தூருள்ள சாமியே அந்த கோயிலுக்கு மாமடம் என்று பெயராம். இந்த மாமடம் என்ற சொல்லை எல்லா பதிகத்திலும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதை தான் நம்ம சேக்கிழார் பெருமானும் மண்ணும் ஆனடம் மகிழ்ந்த வான்பொருள் என்று சேக்கிழார் பெருமான் அதை எடுத்தாண்டதுக்கு காரணம் அந்த திருக்கோயிலுக்கு மாமடம் என்று பெயர் என்று சொல்லி கூறியிருக்கிறார். அதனாலே அந்த பெருமானை நோக்கி அழுதாரா. அதனால அழுது அடைந்த அன்பராக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. கடலேறிய நஞ்சனை உண்டமுதே. 2வது பாட்டு. வனப்பாக்கத்திலிருந்து பரிமளாம்மா. வாங்க பரிமளாம்மா வாங்க. தொண்டை அடிக்குது எனக்கு. ஓய்வெடுங்க, நீங்க ஓய்வெடுங்க. காது அடிக்காது, காதால கேளுங்க. வாயில பண்ண ஒரு புண்ணியம், காதால பண்ண 2 புண்ணியம். வாழ்க வாழ்க. வாங்க பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம்.
கடலேறிய நஞ்சமதுண்டவனே உடலே உயிரே உணர்வே எழிலே அடலேருடையாய் அழுந்தை மறையோர் விடலே தொழுமாமடமே வினையே அடலேருடையாய் அழுந்தை மறையோர் விடலே தொழுமாமடமே வினையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக திகழ்வான் என்று அப்பசாமி பாடுவார். அந்த பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாடல்ல இந்த மாமடம் மன்னிய அந்த திருஅழுந்தூரில் இருக்கிற வேதகிரி பெருமான் எப்படி இருக்கிறான்? நம்முடைய உடலாயிருக்கிறான், உயிராயிருக்கிறான், உணர்வாயிருக்கிறான் என்று பாடுகிறார். உடலே உயிரே உணர்வே எழிலே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க. மூன்றாவது பாட்டு கழிகாடலனே. பாண்டிச்சேரியில இருந்து திலகவதி அம்மா. சிவாயனம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம், திருவடிக்கு வணக்கம். கழிகாடலனே கனலாடிலனாய் பழிபாடிலனே அவையே பயிலும் அழிபாடிலராய் அழுந்தை மறையோர் வழிபாடு செய்மாமட மன்னினையே வழிபாடு செய்மாமட மன்னினையே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். அழுந்தை மறையோர் என்று சொல்கிற அந்த அந்தணர்கள் பெருமானை அஞ்செடுத்து ஓடி வழிபாடு செய்கிற இடமாக அந்த மாமடத்தில் அவர் இருக்கிறார் என்று சொல்கிற அந்த மூன்றாவது பாடல். அடுத்து நான்காவது வானே மலையே. வாங்க உமாமா, வாங்க குன்றத்தூர்ல இருந்து. திருச்சிற்றம்பலம். வானே மலையே என் வானே மலையே என மண் உயிரே தானே தொழுவார் தொழுதாள் மணியே ஆனே சிவனே அழுந்தையவர் எம் மானே என மாமடம் மன்னியே ஆனே சிவனே அழுந்தையவர் எம் மானே என மாமடம் மன்னியனே. அந்த பெருமான் வானாகி வானே மலையே என்று அவனை இயற்கின் எல்லா வடிவமாக வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்று சொல்கிற வகையிலே பெருமான் அமைந்திருக்கிறான் என்று ஞானசம்பந்தர் பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஐந்தாவது அலையார் புனல் சூழ். பரமேஸ்வரம்மா. சிவாயனம் ஐயா. பாடுங்கம்மா. அலையார் புனல் சூழ் அழுந்தை பெருமான் நிலையார் மறியும் நிறைவெண் மழுவும் இளையார் படையும் இவை ஏந்து செல்வ நிலையாது கொள்க என நீ நினையே இளையார் படையும் இவை ஏந்து செல்வ நிலையாது கொள்க என நீ நினையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நிலையார் மறையும் நிறைவன் மழுவன அவன் மானும் மறியும் கையிலே ஏந்தி நம்முடைய மாயதனை உதறி வல்வினையை சுட அவன் உதவுகிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஆறாவது நரவார் தலையும். சென்னையிலிருந்து செல்வம் அம்மா. நரவார் தலையன் நயவா உலகில் பிறவாதவனே பிணியில்லவனே அறையார் கழலாய் அழுந்தை மறையோர் மறவாதெழ மாமடம் மன்னினையே அறையார் கழலாய் அழுந்தை மறையோர் மறவாதெழ மாமடம் மன்னினையே. திருச்சிற்றம்பலம். அவன் பிறவி இல்லாதனாக பிணி இல்லாதனாக இருக்கிறான். அதே மாதிரி ஆன்மாக்களும் மாற வேண்டும் என்று விரும்புகிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஏழாவது பாட்டு தடுமாறு வல்லாய். செங்கல்பட்டிலிருந்து வேலர் சேம்மா.
சிவாய நமங்க ஐயா, ஏதோ ஒரு நிமிஷம். தடுமாறு வல்லாய் தலைவா மதியம் சுடுமாறு வல்லார் சுடரார் சடையில் அடுமாறு வல்லாய் அழுந்தை மறையோர் நெடுமாநகர் கை தொழ நின்றனையே. சிவா திருச்சிற்றம்பலம். நம்முடைய உணர்விலே இருக்கிற அந்த தடுமாற்றத்தை, அந்த டென்ஷனை குறைக்கக்கூடிய பெருமானாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பெரியாய் செய்தாய். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெரியாய் சிறிய அடியன் பாடுங்க ஐயா. பாடுங்க. பெரியாய் சிறியாய் பிறையாய் மிடரும் கரியாய் கரிகாடுயர் வீடுடையாய் அரியாய் எளியாய் அழுந்தை மறையோர் வெறியார் தொழ மாமடம் மேவினையே. அரியாய் எளியாய் அழுந்தை மறையோர் வெறியார் தொழ மாமடமே வினையே. நன்றிங்கய்யா. அவனே எல்லாருக்கும் பெரியவனாய் எல்லாருக்கும் சிறியவனாய் சூக்குமமாக இருக்கிறான், இதுவா இருக்கிறான் அப்படி என்று சொல்கிற அந்த பாடல். என்ன, பெருமான் எல்லாமாக இருக்கிறான், பெரியவனாகவும் சிறியவனாக இருந்து நம்மை ஆட்கொள்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. மணிநீள் முடியான். 9வது பாட்டு. செண்பகல்யமா, போரூர் செண்பகல்யமா வாங்க ஐயா. நான் டூர் போயிட்டு இப்ப வந்துன்னு இருக்கேன். சரி சரி கேட்டுங்க. வாங்க சித்திரமா வாங்க. சிற்றம்பலம். மணிநீள் முடியான் மலையை அரக்கன் தனியாதெடுத்தான் உடலம் நெறித்த அணியார் விரலாய் அழுந்தை மறையோர் பனிமாமடம் மன்னி இருந்தனையே. அணியார் விரலாய் அழுந்தை மறையோர் பனிமாமடம் மன்னி இருந்தனையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அந்த அணியார் விரலார் என்று சொல்லி பெருமான் அந்த ராவணன் தலையை தூக்கிய போது அவருடைய விரலாலை அழுத்திய செய்தியை சொல்லி அவனை யார் அவனை பணிகிறார்களோ அவனுக்கு அருள் புரிக பெருமானாக இருக்கிறான் என்று சொல்கிற ஆணவத்தை அடக்கும் பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது முடியார் சடையாய். வாங்க ராஜா ராணி அம்மா வாங்க. சிவாய். முடியார் சடையாய் முனம் நாள் இருவர் நெடியான் மலரான் நிகழ்வாள் இவர்கள் அடிமேல் அறியார் அழுந்தை மறையோ படியால் தொழமா மடம் பற்றினையே. படியால் தொழமா மடம் பற்றினையே. அப்ப இருவராகிய திருமாலும் பிரமனும் வழங்கிய பாடலாக அமைத்திருக்கிறார். அடுத்து அருஞானம் வல்லார். 11. அருஞான வல்லார் அழுத்தை மறையோர் பெருஞானம் உடை பெருமானவனை திருஞான சம்பந்த செந்தமிழ்கள் ஒரு ஞானம் உண்டாம் உணர்ந்தா தமக்கே. திருஞான சம்பந்த செந்தமிழ்கள் ஒரு ஞானம் உண்டாம் உணர்ந்தார்கள் தாமக்கே. திருஞான சம்பந்த பெருமானுடைய செந்தமிழை உணர்ந்தால் நல்ல ஒரு ஞானம் என்ற உயர்ந்த ஞானத்தை பெறலாம் என்ற பதிகப்பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 21வது பதிகம் திருக்கழிப்பாலை. இதுவும் இந்தள பண்ணில பகற்பண் 4ஆக நாழிகை 9:12 அந்த 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இத்தலம் காவிரி வடகரையிலே 4வது தலமாக சிதம்பரத்தை அடுத்த சிவபுரிக்கு தெற்கே உள்ளது. பெருமான் மங்களநாதர், பெருமாட்டி வேதனாகி இருக்கிறார். இதற்கான பெரிய புராண பாடல் 167. ஐயா
ராஜா ஐயா சிவாயிரம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க 167 திருஞான சம்பந்தர் புராண பாடல் வரிசையை 167. கைமான் மரியார் கழிப்பாலை உள்ளணைந்து மெய்மாலை சொற்பதிகம் பாடி விரை கொன்றை செம்மாலை வேணி திருவுச்சி மேவியுரை அம்மானை கும்பிட்டருந்தமிழும் பாடினார். திருக்கழிப்பாலையிலே போய் அவர் பாடிய மெய்மாலை சொற்பதிகம் என்று இந்த பதிகத்துக்கு மெய்மாலை சொற்பதிகமாக ஞானதம் சேக்கிழார் பெயரிட்டிருக்கிறார். வாழ்க வாழ்க. புனலாடிய புன்சடையாரணம் அனலாக விழித்தவனே அழகார் கனலாடலினாய் கழிப்பாலையுளாய் உணவார் கடல் கை தொழுதுள்குதுமே கனலாடலினாய் கழிப்பாலையுளாய் உணவார் கடல் கை தொழுதுள்குதுமே. கழிப்பாலை பெருமானை கை தொழுது உள்ளத்திலே உணர வேண்டும். உள்குதல்னா உணர்தல்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வாய் அவன் இருக்கிறான்னு சொல்கிற பாடல். வாழ்க. துணையாக ஓர் 2வது பாட்டு. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். துணையாக ஓர் தூவலமாதினையும் இதுக்குதான் அந்த சங்கர ஐயாவுக்கு மீட் போடுறதுக்கான காரணம் இதுதான். இந்த வந்து சிவாய. துணையாக ஓர்த்து வலமாதினையும் இணையாகவும் உகந்தவனே இறைவா கனையால் எயில்லை கழிப்பாலை உலாய் இணையார் கழலேத்த இடர்கெடுமே கனையால் எயிலை கழிப்பாலை உலாய் இணையார் கழல் ஏத்த இடர்கெடுமே. அவ யாராயிருந்தாலும் ஒரு துணை தேவைப்படுகிறது. பெருமான் தானும் சக்தியுமாக துணையாகவோர் தூ வளமாதினை துணையாக கொண்டிருக்கிறான். இங்க இருக்கிற கழிப்பறையில பால்வண்ணநாதன் மங்களநாயகியை துணையாக கொண்டிருக்கிறான். பெருமான் சிவனும் சக்தியுமாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து நெடியாய் குறியாய். லலிதா பாலசுந்தரம் ஐயா. நமச்சிவாய ஐயா. நெடியாய் ஐயா. ஆமா 3வது பாட்டுமா. நெடியாய் குறியாய். நெடியாய் குறியாய் நிமிர் புன் சடையின் முடியாய் சூடுவெண் பொடி முற்றணிவாய் முடியாய் சூடுவெண் பொடி முற்றணிவாய் கடியார் பொழில் சூழ் கழுப்பாலையுளாய் கடியார் பொழில் சூழ் கழிப்பாலையுளாய் அடியார் கடையா அவலம் அவையே அடியார் கடையா அவலம் அவையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அவனை அடைந்த அடியார்களுக்கு எந்த விதமான அவலம் துன்பமும் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. எளியாய் அரியாய். 4வது பாட்டு. எளியாய் அரியாய் நிலம் நீரொடுத்தி வலிகாயம் என வெளிமன்னியதோ ஒளியாய் உனையே தொழுதுண்ணும் அவர்க்கு அலியாய் கடிப்பாளையமர்ந்தவனே ஒளியாய் உனையே தொழுதுண்ணும் அவர்க்கு அலியாய் கழிப்பாளையமர்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமையில் எளிய அழகிய போற்று என்று சொல்லி பெருமான் எளியாய் அருமையாய்
ஐம்பூதங்களாய் நிலம் நீர் தீ காற்று ஆகாசமாய் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 5 நடநன்னியோர் நாயகம் நாகமாசம். வாங்க திலகவதி அம்மா வாங்க பாண்டிச்சேரியிலிருந்து. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நடநன்னியோர் நாகம் அசைத்தவனே விட நன்னிய தூமிடரா விகிதாம் விட நன்னிய தூமிடரா விகிதாம் கடல் நன்னு கழிப்பதி காவலனே உடனண்ணி வணங்குவன் உன்னடியேம் கடல் நன்னு கழிப்பதி காவலனே உடனண்ணி வணங்குவன் உன்னடியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அப்பர் சாமி செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை அருளினார் என்று செக்கிடார் சொல்லுவார். தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மென்களோ செவிகாள் கேண்மென்களோன்னு. அந்த மாதிரி அந்த நம்முடைய உடல் நன்னி அவனை வணங்குதல் என்ற வகையிலே உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே என்று இந்த உடம்பை அவனுக்கு ஒப்படைத்தல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பிறையார் சடையாய். 6வது பாட்டு. ஐயா சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பிறையார் சடையாய் பெரியார் பெரிய மறையா தருவாய் மையினால் உலகில் கரையா பொழில் சூழ் கலிபாலையுலாய் இறையா கடல் ஏத்த இடர்கெடுமே கரையா பொழில் சூழ் கழிப்பாலையுலாய் இறையா கடல் ஏத்த இடர்கெடுமே. இறைவனுடைய திருவடை வணங்கினால் நம்முடைய இடர் கெடும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முதிரும் சடையின். 7வது பாட்டு. குன்றத்தூர் உமாமா. முதிரும் சடையின் முடிமேல் விளங்கும் முதிரும் சடையின் முடிமேல் விளங்கும் கதிர்வெண் பிறையாய் கலிபாலை உலாய் எதிர்கொள் மொழியால் இறந்தேத்தும் அவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே எதிர்கொள் மொழியால் இறந்தேத்தும் அவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே. எதிர்கொள் மொழியால் இறந்தேத்துமர். பெருமானுடைய எதிரிலே நின்று பாட வேண்டும். நம்ம எங்கேயோ போய் குடும்பத்தில் நின்று பாடுறதல்ல. பெருமானுடைய எதிரிலே நின்று பாடக்கூடிய இந்த திருமுறைகள். அப்படி அந்த எதிர்கொள் மொழியால் இறந்து ஏத்தினால் நம்முடைய வினைகள் எல்லாம் ஆசரும் அழியும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. எரியார் கணையார். அம்மா பிரேம் அம்மா அவங்க போரூர்ல இருந்து. ஐயா வேலையா இருக்கா? மற்ற அடியார் படிக்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நன்றிம்மா. முனுசாமி ஐயா வாங்க பாண்டிச்சேரியில இருந்து. எட்டாவது பாட்டியா? எரியார் கணையார். வருவார். முனுசாமி ஐயா இருக்கீங்களா? சரி, அவங்களும் பணியா இருக்காங்க. அம்மா வந்த வாக்குல இருந்து செண்பகவல்லி அம்மா. இது போடணும் ஐயா, இத போடாம பாடுறது. எரியார் கணையார் எயிலெய்தவனே பிரியா தருபி சடையாயிரவில் கரிகாடலினாய் கழிப்பாலையுளாய் உரிதாகி வணங்குவன் உன்னடியே கரிகாடலினாய் கழிப்பாலையுளாய் உரிதாகி வணங்குவன் உன்னடியே. சுவாய நம. நன்றி. உரிதாகி வணங்குவன் உன்னடி என்று பெருமானை எனக்கு உரியவனைத்து வழிபடுதல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 9வது நலநாரணன் நான்முகர். பரமேஸ்வரமா பாடுறீங்களா?
ஊரப்பாக்கத்துல இருந்து. சரி, அவங்க உடம்பு முடியல நினைக்கிறேன். செல்வமா வாங்க. படிக்கிறேன் அடியான். நலநாராயண நான்முகன் நன்னல் உரை கனலானவனே கழிப்பாலை உளாய் உணவார் கழலே தொழுது உண்ணும் அவர்க்கு இலதாம் வினைதான் எய்தவனே உணவார் கழலே தொழுதுண்ணும் அவர்க்கு இலதாம் வினைதான் எய்தவனே. திருச்சிற்றம்பலம். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய்ன்னு சொல்லி அந்த பெருமானை உணவார் கடலே தொழுதுண்ண என்னுடைய வினை தீங்கும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது தவறு கொண்ட தொழில். வாங்க பணப்பாக சங்கரையா வாங்க. சங்கரையா வாங்க. சிவாயனம் இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் வாங்க. 10வது பாட்டுங்களா? 10வது பாட்டு. ஹலோ, தவர் கொண்டள தொழில் சமநேர் ஒடுத்தாய் துவர் கொண்டனும் துகிலாய் உடையார் அவர் கொண்டவன் அடிகள் உரையும் உவர் கொண் கழிப்பதையுள் பொதுமே. திருச்சிற்றம்பலம். உவர் கொண்ட கழிப்பது என்பது திருக்கழிப்பாலை என்பது அந்த கடற்கரைக்கு பக்கத்தால அந்த உவர் என்று சொல்கிற அந்த உப்பு பகுதியை அந்த இயற்கை அழக ரசித்து பாடிய பாடல் சொல்ற. உவர் கொண்டு கழிப்பதை உள்குதுமே என்று உப்பளங்கடியை நினைத்து பாடிய பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 11வது பாட்டு கழியார் பதிகாவலனை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கழியார் பதிகாவலனை புகழே வழியா மறைஞான சம்பந்தன் சொல் வழி காடிவை கொண்டடி வாழ்ந்த வல்லார் செழியார் இமையோரோடு கேடு இவர் இளரே செழியார் இமையோரோடு கேடிலரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த மறைஞான சம்பந்தனாகிய திருஞான சம்பந்தருடைய அந்த சொல்லாலே வழிபாடு செய்த வாழ்த்தினால் நமக்கு எந்த விதமான கேடும் இல்லை என்று சொல்கிற பதிக பலனமைந்த பாடல். அடுத்து 22வது பதிகம் திருக்குடவாயில். இதுவும் இந்தள பண்ணிலே பகற்பெண் 4ஆக 9-12 நாழிகையில 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இது காவிரி தென்கரையிலே 94வது பதிகமாக திருவாரூர் கும்பகோணம் அமைந்திருக்கிறது. பெருமான் கோணேசர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 403. ஐயா ராஜாயா படிக்கிறேன். சிவாயனம். பாடும் அறதை பெரும் பாழியே முதலா சேடர் பயில் திருச்சேரை திருநாளூர் குடவாயில் நாடிய சீர் நரையூர் தென் திருப்பத்தூர் நயந்திரஞ்சி நீடு தமிழ் தொடை புனைந்த நெடுநகரில் இனிதமர்ந்தார். காவிரி தென்கரலை அமைந்துள்ள பல்வேறு தலங்களிலே அவர் வழிபட்டதிலே அறதை பெரும்பாழி முதலாகிய தலங்களிலே திருச்சேரை, திருநாளூர், நம்முடைய இங்கே இப்ப இருக்கிற குடவாயில், திருநாரையூர், திருப்புத்துவ தலங்களை வணங்கி பெருமானுக்கு தமிழ்த்தொடை புனைந்தார் என்று சொல்கிற செக்கிழாருடைய வாக்கு. வாழ்க வாழ்க. திகழும் திருமாலோடு நான் முகனும் புகழும் பெருமான் அடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் மண்ணி
நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே மகிழும் பெருமான் குடவாயில் மன்னி திகழும் பெருங்கோயில் நிலாயவனே. பெருமான் அடியார்கள் பரவ மகிழ்ந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஓடும் நதியும், இரண்டாவது பாட்டு. சிவ சிவா யார் வேலரசி அம்மா வாங்க. சிவாயனமங்க அடுத்து. ஓடும் நதியும் மதியோடு ரகம் சூடும் சடையன் விடைகொள் கொடிமேல் கூடும் குழகன் குடவாயில் தனில் நீடும் பெருங்கோயில் நிலாயவனே நீடும் பெருங்கோயில் நிலாயவனே. சிவா திருச்சிற்றம்பலம். ஓடும் நதியும் மதியும் உரகம் என்று சொல்லி பெருமான் தன்னுடைய தலையிலே கங்கையை சுமந்திருக்கிறான், மதியை சுமந்திருக்கிறான், உரகம் என்று சொல்கிற பாம்பையும் சுமந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கலையான் மறையான். காஞ்சிபுரத்திலிருந்து வாங்கம்மா பிரேமம்மா வாங்க. பாடுங்கம்மா. மூணாவது பாட்டு. கலையான் மறையான் கண்ணல் ஏந்து கையான் மலையாளவன் பாக மகிழ்ந்த பிரான் கொலையார் சிலையான் குடவாயில் தனில் நிலையாள் பெருங்கோயின் நிலாயவனே கொலையார் சிலையான் குடவாயில் தனில் நிலையாள் பெருங்கோயின் நிலாயவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. குடவாயில் என்னும் பெருங்கோயிலே அமர்ந்து கையிலே அனலேந்தி நம்முடைய வினைகளெல்லாம் சுட்டரிக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து நான்காவது கலவும் சுலவும் சடையான். காஞ்சிபுரத்திலிருந்து தாமோதரன் ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சுலவும் சடையான் சுடுகாடிடமா நலமென் முலையாள் நகை செய்ய நடம் குலவும் குழகன் குலவாயில் தனில் நிலவும் பெருங்கோயில் நிலாயவனே குலவும் குழகன் குடவாயில் தனில் நிலவும் பெருங்கோயில் நிலாயவனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இந்த திருக்குடவாயில் அமைந்த கோணேசப்பிரான் இந்த பெரிய நாயகி என்று சொல்கிற அம்பாளுடைய அந்த நகையை கண்டு அவன் ஆடுகிறான். நலமென்முலையாள் நகை செய்ய நடம் குலவும் குழகன் என்று பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 5 எந்தன் உளமேவி இருந்த பிரான். செல்வம்மா பாடுறீங்களா? பாடுறேன். எந்தன் உளமேவி இருந்த பிரான் கன்றன் மணி போல் மிடரன் கையிலை குன்றன் குழகன் குடவாயில் தனில் நின்ற பெருங்கோயில் நிலாயவனே ஒன்றன் குழகன் குடவாயில் தனில் நின்ற பெருங்கோயில் நிலாயவனே. திருச்சிற்றம்பலம். அவன் எங்கே இருக்கிறான் சென்று கோயில் தோறும் சென்று பெருமானை வழிபடுகிற அந்த உலகியல் வழிபாடு என்பது. ஆனால் அதற்கு மேலே அவன் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறான் என்று செய்கிற அக வழிபாடு. எந்தன் உளமேவி இருந்த பிரான் என்று சொல்கிற அக வழிபாட்டு பாடுது. வாழ்க வாழ்க. அலைசேர் புனலன். 6வது பாட்டு. வாங்க. சிதம்பரத்திலிருந்து செல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. அலை சேர் புலனாளன் நலமன் தலை சேர் பழியின் சதுரன் விதிரும் கொலை சேர் படையன் குடவாயில் தனில் நிலை சேர் பெருங்கோயில் நிலாயவனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. நன்றிங்கய்யா. பெருமானே அனலாகவும் புனலாகவும் இருக்கிறான். அதனால ஞானசம்பந்தன் மதுரைக்கு போகும்போது அவனை புனல்வாதத்துக்கு அனுவாதம் அந்த பெருமானை கும்பிடுகிற பெருமான் உன்னுடைய பிரான் எப்படி அனலாகவும் புனலா இருக்கிறான அதே மாதிரி அனல்வாதத்துக்கும் புனல்வாதத்துக்கும் சமணரை அழைத்தார்கள். அவரை வெல்ல முடியுமா? அதனாலே வெல்ல முடியாமல் அவர்கள் தோற்று போனார்கள் என்ற அந்த செய்தியை நினைவுபடுத்த பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. அலைசேர் புனலன் அனலன் அமலன். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. அரையார் கடலன்.
வாங்க உமாமா வாங்க. சிற்றம்பலம். சிவாய நம. அறையார் களலன் அழலன் இயலின் அறையார் களலன் அழலன் இளையின் பறையான் முலவும் மறைபாட நடம் பறையால் முலவும் மறைபாட நடம் குறையா அழகன் குடவாயில் தனில் நிறையா பெருங்கோயில் நிலையவனே குறையா அழகன் குடவாயில் தனில் நிறையா பெருங்கோயில் நிலையவனே. சிவாயினவத்திற்கம்பலம். பறையாழ் முழவும் அரைபாடனிடம் என்று சொல்லி பறையென்று ஓங்கி ஒலிக்கிற ஒலி, அதை ஓங்காரம் என்றும், அந்த அந்த யாழ் என்கிற சொல் மெல்லிசையாக அஞ்செழுத்தை ஒலிக்குமாக பெருமான் ஓங்காரமாகவும் ஐந்தெழுத்தாக இருக்கிறான் என்று சொல்லி பறை என்பது ஓங்காரம், யாழ் என்பது மெல்லிசையாகி அஞ்செழுத்து என்று சொல்கிற வகையிலே அந்த மறையாகி அஞ்செழுத்தை ஓதுகிற பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. வரையா திரள் தோல். லலிதாமா வரீங்களா? ஐயா வர ஐயா. ஐயா எந்த பாட்டு ஐயா? 2ஆம் திருமுறையில 22வது பதிகத்துல 8வது பாட்டு. 2:22:8. வரையார் திரள் அதுதானே ஐயா? ஆமாமா. நமச்சிவாய ஐயா. வரையார் திரள் தோலர கண்மடியாவ் வரையார் ஓர் கால் வீரல் வைத்த பேரான் வரையார் மதில் சூழ் கொடவாயில் மண்ணும் வரையா பெருங்கோயில் மகிழ்ந்தவனே வரையார் மதில் சூழ் கொடவாயில் மண்ணும் வரையார் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ராவணனுடைய பாடலாக அந்த அரக்கன் மேல் விரல் வைத்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பொன்னொப்பவனும் புயலொப்பவனும். 9வது பாடல். பாலசுந்தர ஐயா அடியன் இருக்க ஐயா. அடியன் இருக்க. சிவாய நம சிவாய நம. 9ஆ? ஐயா சிவாய நம. பொன் ஒப்பவனும் புயல் ஒப்பவனும் தன் ஒப்பரியா தழலாய் நிமிர்ந்தான் கொல் நடைபடையான் குடல் வாய்தனில் மண்ணும் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே கொல் நல் படையான் குடவாய்தனில் மண்ணும் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் பொன்னாகவும் புயலாகவும் தனக்கு ஒப்பில்லாத தழலாய் நின்ற பெருமான் என்று சொல்கிற அந்த 9வது பாடல். வாழ்க வாழ்க. அவரை 10வது பாட்டு. வெயிலின் நிலையார். கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க. சிவா 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 சிவா. திருச்சிற்றம்பலம். சிவா. அப்பா ஒரு நிமிஷம் மாத்த வரம்பா. வாங்க வாங்க. 2:22 10வது பாட்டு. சிவாய நம. சிவா. திருச்சிற்றம்பலம். கடவாய் மலர்நீர். 10வது பாட்டியா? சரி சரி. வெயிலின் திருச்சிற்றம்பலம். சிவா. வெயிலின் நிலையார் விரியோ வையோர்வையினார் பயிலும் முறையே பகர்வாவிகள் பால் கொயிலல் குழகல் கொடவாயில் தனில் உயரும் கோயில் உயர்ந்தவனே கொடவாயில் அடில் உயரும் பரங்கோயிலும்
உயர்ந்தவனே. ஐயா வணக்கம். வணக்கம். பெருமான் குயிலாகவும் குயிலன் குழகன் என்று சொல்லி அவன் அந்த இசைக்கு அடிபணிகிறான். 7 இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கானது குயிலுடைய இசைக்கு குழகனாக குழைந்து நிற்பவனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 11வது கடுவாய் மலிநீர். 11வது கடைக்காப்பு. சித்ராமாவாங்க. சிற்றம்பலம். கடுவாய் மலிநீர் குடவாயில் தனில் நெடுமா பெருங்கோயில் நிலாயவனை தடமார் புகழி தமிழார் வீரகன் படமார் தமிழ் வல்லவர் நல்லவரே. தடமார் புகழி தமிழார் வீரகன் படமார் தமிழ் வல்லவர் நல்லவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த புகழி தமிழார் விரகனாகிய ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த தமிழ் பாடவர்கள் வடவார் வல்லவர். வடவர்னா வடக்கு நோக்கி தவம் இருக்கிற அந்த வல்லவர்களாக தவ வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்கிற அந்த பதிகப்பலன். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட நினைத்துக்கலாம். இன்னைக்கு நான் இப்ப பொன்னூசல் பாடி முடிச்சிருவோம். நான் மிச்சம் நாளைக்கு ஐயா பொன்னூசல் பாட்டு. பாடுங்க. திருப்பொன்னூசல். வீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏஆர் பொற்பலகை ஏறினிதமர்ந்து நாராயணன் அறிய நாள் மலத்தால் நாயடியேற்கே ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமுதின் அருள் தாளினை பாடி ஓரேர் மேற்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நான் படிக்கிற இந்த திருமுறைக்கு பதிகப் பெருவழின்னு பேரு. பதிகப் பெருவழி காட்டும் பருப்பதற்கோன்னு நம்பி ஆண்டார் நம்பி ஞான சம்பந்த பெருமானை குறிப்பிடுவார். அதனால நம்ம திருமுறைக்குள்ள நுழைய சொல்ல திருப்பள்ளி எழுச்சியும் முடிக்கும் போது இது பொன்னூசலம் பாடுகிற போது பாடின பாட்டையே ஒரே பாட்டையே பாடாம ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடினா 10 நாளைக்கு 10 பாட்டு வரிசையா வரா மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே பாட்டையே இல்ல அந்த முறையை நம்ம உற்பத்தி உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று ஞாபகப்படுத்துறேன். அதுக்காக நினைவுக்காக சொல்றேன். வாழ்க்கை வாழ்க்கை. ஏன்னா பதிகம் ஃபுல்லா படிச்ச பலன் கிடைக்கும். 10 பாட்டையும் ஒரே நாள்ல படிக்க முடியாது. ஏன்னா நம்ம தினம் தேவாரம் படிக்கிறோம். அதனால பொன்னூசலம் முழுசா படிக்க முடியாது, இல்லை திருப்பள்ளி முழுசா படிக்க முடியாது. அதனால ஒரு பாட்டு பண்ணோன்னா இன்னைக்கு முதல் பாட்டு, அப்புறம் 2வது பாட்டு, 3வது பாட்டு பண்ணா 10 நாள்ல 10ஐயும் பாடின புண்ணியம் வரும். அதனால அதையும் பதிக பெருவழியில பாடின நம்முடைய தேவார தன்மைகள்லாம் பதிக பெருவழி காட்டுல வந்த திருமுறைகள். அதை நம்ம கோயிலா வைத்து வழிபடுகிறோம். அந்த கோயிலுக்கு உள்ள நுழைய சொல்ல திருப்பள்ளி எழுச்சியும் வெளியில வரும்போது பொன்னூசலும் பாடி முடிப்பது நம்முடைய பண்டைய மரபு. அதை வரிசையா முறையா பண்ண நல்லா இருக்கும். திடீர்னு நான் பாடுறேன் சொல்லி ஒரு முதல் ஒரு பாட்டையே பாடிந்தா நமக்கு அது அப்புறம் அதுக்கப்புறம் பாட்டே இல்லைன்னு ஆயிட போகுது இல்லையா? அதையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. சொல்லிக்கலாயா? இருக்கீங்களா? செண்பகவல்லியம்மா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்த்துதனுங்களா ஐயா? ஆமா. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளனக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் அன்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம்
கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஓர் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமிலா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகவாமி அருள்வாமி அபிராமி அபிராமியே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மணி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்யாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே வான்முகில் வராது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நெல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் ஐந்தெழுத்தையும் சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே நாம் தற்போது ஞானசம்பந்தரை ஈட்டி 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியில் வணங்கி ஐயா அவருடைய பொன்னார் திருவடியில் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கு முனையிடுவார் நாயனா. நிச்சயம். வாழ்க்கை